ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபேட் பத்தி பார்க்க போறோம். ஃபேட்னா என்ன, ஃபேட் வந்து நல்லதா கெட்டதா, உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கணும், இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேட் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இது வந்து குட் ஃபேட்டாக தான் இருக்கணுமே தவிர பேட் ஃபேட்டாக இருக்கக்கூடாது. இந்த ஃபேட் வந்து நம்ம உடம்புல எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி பர்ன் ஆகிறது கிடையாது. இந்த மாதிரி பர்ன் ஆகாத எக்ஸஸ் கேலரி எல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல வந்து ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவங்களோட வயிறு பகுதியில் தான் அதிகமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட வயிறு பகுதிக்கு தான் எந்த விதமான ஒர்க்கும் அதிகமாக இருக்காது, எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இருக்காது. அதனால தான் இந்த ஃபேட் முதல்ல எல்லாரோட வயிறுலையும் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். வயிறு எல்லாருக்குமே வந்து பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபேட் வந்து எப்படி நம்ம உடம்புல வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கிற உணவு, எக்ஸஸாக எடுத்துக்கிற கேலரி எல்லாம் தான் உங்க உடம்புக்கு வந்து ஃபேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ உங்க உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1600 கேலரி தான் தேவை அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு கேலரியை மட்டும்தான் உங்க உடம்பு எடுத்து பர்ன் பண்ண செய்யுமே தவிர, நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற கேலரி எல்லாம் உங்க உடம்பு வந்து கண்டிப்பா எடுத்துக்கவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிற கேலரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்புல வந்து ஃபேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். இது ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றதால வர்றது கிடையாதுங்க. தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி நிறைய அன்ஹெல்தி உணவு, நிறைய ஃபேட் இருக்கிற உணவு எடுத்துக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுலாம் ஏற்படுது. ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா 10லேருந்து 20% அவங்க உடம்புல வந்து ஃபேட் வந்து இருக்கலாம். இதுவே ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா 20லேருந்து 30% வந்து ஃபேட் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கலாம். இதை விட அதிகமாகும் பொழுது தான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத தொந்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸஸ் ஃபேட்டை வந்து நீங்கள் பர்ன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.